ஒரு கோடியே 16 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம் அப்படின்றத தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லா இடங்களிலும் திமுக அதை கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த தொகை வர்றதுக்கு நாங்க காரணம்னு அதுல நீங்க கிரெடிட் எடுக்கிறீங்க. முதல்ல அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்க, அப்புறம் எல்லாருக்கும் கொடுங்கன்னீங்க. இன்னைக்கு வர்றதுக்கே காரணம் நாங்க தான்னா பாக்குறவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? பாக்குறவங்க என்ன உண்மையை தெரிஞ்சுப்பாங்க சார். நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்றோம். இப்போ அது களத்துல பிரதிபலிக்குது. போற இடங்கள்ல அதை பத்தி தானே கேள்விகள். இப்போ நானே பரப்புரைக்கு போனேன். போற இடத்துல நான் சந்திக்கிற அத்தனை பெண்களும் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. ஏன் அவரே நடைப்பயிற்சி போகும்போது ஒரு மூதாட்டி கேட்கிறார், நான் என்ன பண்ண எனக்கு தரக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இப்ப கொடுத்துருக்காங்க பாரு, காங்கிரஸும் சரி திமுகவும் சரி 2019, 21 கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் இப்ப கொடுத்துருக்க வாக்குறுதிகளும் ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாது போலதான் இருக்கு சார். என்ன ஏதாவது ஒரு இருக்கணும்ல, ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல, எதுவுமே ஆகலையே. அதிருப்தியில தானே போய் முடிஞ்சிருக்கு. நீங்க இப்போ மகாலட்சுமி திட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாட்டில் அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம். முதல் தலைமுறை பட்டதாரி பெண்களுக்கு 50,000 பிளஸ் ஒரு பவுன் நகை 1 லட்சம் ஆயிடுச்சு. அதுக்கு வர்றேன். இப்போ 1,16 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. இப்போ யாருக்கு போகுது எல்லாம் அதிருப்தி தெரிவிக்கிறாங்கன்னா, அப்ப இந்த 1,16 லட்சம் பேர் யார்? அதுதான் அவங்க கொடுக்கணும். யாருன்றதை எங்களுக்கு விளக்கமா கொடுக்கணும். நாங்க தான் கேட்டுட்டு இருக்கோம், அறிக்கையை கேட்டுட்டு இருக்கோம். நீங்க அனைத்து பெண்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களே யார் சார் இருப்பாங்க? 2,19,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் அவங்க யாரா இருப்பாங்க? ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறவங்க இருப்பாங்க. அடுத்து ஏற்கனவே இருக்க பயன்பெற்றவர்கள் ஒரு விதவையோ இல்ல வேற முதியோர் தொகை இருந்தால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ எல்லாமே எப்போ கொண்டு வர்றீங்க? எலெக்ஷனுக்கு பிறகு தான் கொண்டு வரீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் இல்லை, கண்டிஷன் போட்டீங்க. அப்போ நீங்கள் 1 கோடி பேர் என்னும்போது கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருப்பார். அப்போ மிச்சம் இருக்கிற 1 கோடி பெண்கள் என்ன ஆவாங்க? அதிருப்தி தானே. யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலயுமே அப்படிதான் சார் பண்றாங்க. ஒரு பொங்கல் தொகுப்பு எடுத்தாலும் அப்படிதான் பண்றாங்க. எல்லாத்துக்குமே முதியோர் உதவித்தொகை எடப்பாடியார் 5 லட்சம் பேர் போட்டோம், நீங்க 8 லட்சம் பேர் ரத்து பண்றீங்க. பொங்கல் பணம் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. முதல்ல வந்து இந்த ஐடி கட்டுறவங்களுக்கு இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த தொகுப்பு போய் சேரல சார். அந்த தொகுப்பு இருக்கு பாருங்க. நாங்க வந்து லீவுக்கு போயிட்டு வந்தா திரும்ப கிடைக்கும். ஆனா இவங்க 14ஆம் தேதி நிறுத்திட்டாங்க. நீங்க கேட்டு பாருங்க. அடுத்து விலையில்லா வேட்டி சேலையை கொடுக்கல. நீங்க அதான் சொன்னீங்க. சேலை கொடுத்தாங்க மேடம். விலையில வேட்டி சேலை புது டிசைன்ல கொடுத்தாங்க. இல்ல எல்லாருக்கும் போய் சேரல சார். சேரல. போன முறை காலதாமதமாயிடுச்சு. அந்த ஆர்டர் கொடுக்கவே காலதாமதமாயிடுச்சு சார். நான் போய் எல்லா இடத்துலயும் எல்லா கிராமங்கள்ல கேட்டேன், யாருக்குமே வேட்டி சேலை கிடைக்கலன்ட்டாங்க. காந்தி முதல் வருஷம் அந்த வேட்டி சேலைக்கு வந்து ஆர்டரை லேட்டா கொடுத்துறா. 2வது வருஷம் அந்த கொள்முதல் பண்ணதே பாதி தான், 50% தான் பண்ணிருக்காங்க கோஆப்டெக்ஸ்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த உரிமை தொகையை நாங்க ஏன் சொல்றோம்னா, நீங்க வந்த உடனே அதை வந்து கொண்டு வரல. போற இடங்கள்லாம் எங்களை போன்ற விவாதங்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல எதிர்கட்சி தலைவர் கேட்டு 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 உரிமையை கொடுத்தீங்க. அதுவும் எப்ப 27 மாசம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நாங்க தான் முழுமையான பொறுப்பாளர்களா இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப எலெக்ஷன் டயத்துல அது திடீர்னு அது மட்டும் இல்லாம இதனுடைய இந்த உரிமை தொகைக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாயிருச்சு அப்படின்னு அதிமுக இல்ல புரட்டி போடுன்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்கீங்க. கண்டிப்பா புரட்டி போட தான் போகுது. அதாவது அவங்க எது பாசிட்டிவ்னு நினைக்கிறாங்களோ அது நெகட்டிவா மாற போகுது. மிச்சம் இருக்கிற 1 கோடி பெண்கள் புரிஞ்சிக்க போறாங்க. இவங்களுடைய முகத்திரையை புரிஞ்சுக்கிட்டு என்ன கேக்குறேன், 1 கோடி பேர் ஓட்டு போட மாட்டாங்க திமுகக்கு. கரெக்டா நீங்க சொல்ல வருது? மீதி 1 கோடி பேர்ன்றீங்க இல்லையா, அந்த 1 கோடி பேர்லயும் சார் நிறைய பேர் பயனாளிக்கு வேற 1,16 லட்சம் பேர் அதையும் ஏன் அதிருப்தி நான் சொல்ல வரேன். அதுதான் என்ன சொல்ல விடுங்க. ஏன்னா தாலிக்கு தங்கம் வாங்கினவங்களுக்கு இப்ப தாலிக்கு தங்கம் இல்ல, அம்மா ஸ்கூட்டி வாங்கினவங்களுக்கு அம்மா ஸ்கூட்டி இல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை 18,000 வாங்கினவங்களுக்கு இல்ல, லேப்டாப் வாங்கினவங்களுக்கு லேப்டாப் இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே கிடைத்த விலையில்லா ஆடு மாடுகள் கிராமப்புறத்துல இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? கிடைத்த அத்தனை நல்ல திட்டங்கள் மக்களுக்கு நேரடியா, அதுவும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் ரத்து பண்ணிட்டு நீங்க 1000 ரூபாய் போது ஒரு வருஷத்துக்கு 12,000, நாங்க கொடுக்கறது 1 லட்சம் ஆகுது. 1 லட்சம் எப்படி? 50,000 பிளஸ் ஒரு பவுன் நகை 1 லட்சம், 25,000 பிளஸ் ஒரு பவுன் நகை 75,000. தாலிக்கு தங்கம்ன்றது ஒரு பெண்ணுடைய வாழ்வுல ஒரு முறை கொடுக்கிறது. அதுக்கும் பல கிரைட்டீரியா வச்சிருந்தீங்க, கரெக்டா? ஆனா இது இந்த கிரைட்டீரியா அடிப்படையில மாதம் மாதம் வருது. அததான் நான் இருங்க. அது எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கீங்க? எத்தனை லட்சம் பேர் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்க அதுதான் சார். நீங்க இப்போ புதுமை பெண்ணுன்னு கொண்டு வந்திருக்காங்களா, 2,45,000 பேருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. அவ்வளவுதான் பயனாளிகளா? ஒரே 2,45,000 பேர் தான் பயனாளிகளா நான் கேட்கிறேன். தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டு புதுமை பெண் கொண்டு வரீங்கன்னா ஒரே 2,45,000 பேர் தான் பயனாளிகளா? உண்மையான பயனாளிகள் எவ்வளவு, வாங்குறவங்க எவ்வளவு? அதான் சொல்றேன். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை அதை சொல்ற சார், ஒரு பஸ்ஸை கூட கொடுத்துட்டு ஓசின்னு சொல்றீங்க சார். பெண்கள் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு என்ன சொல்றாரு கதிரானந்த்? நாங்க கொடுக்குற 1000 ரூபாய்னால தான் பல இன்னுமே பெண்களை கொச்சப்படுத்தி பேசிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இந்த மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? அதை ஏத்துப்பாங்களா? நான் கேட்போம் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட. அதிமுக கொடுத்த அழுத்தம் தான் 27 மாதம் கழித்து 1000 ரூபாய் கொடுப்பதற்கு காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரெடிட் எடுக்கிறாரு. ஆனா எதிர்கட்சியெல்லாம் கேட்டாங்களே, ஏன் 1000 ரூபாய் இன்னும் கொடுக்கல கேட்டாங்களே, அவங்களுடைய பங்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா?
அவங்களுடைய பங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம தேவையில்லை. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவங்க இந்த அதாவது கிளைம் பண்றதுக்கே எதுவுமே இல்லை. அதுதான் என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. தேர்தல் அறிக்கை விட்ட உடனேயே போன 2021 தேர்தல் மேடைகள்ல திரு எடப்பாடி என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு பழைய ரெக்கார்டை பாருங்க. கொடுக்கவே மாட்டாங்க, தரவே முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிதான் அவர் சொன்னார். இதுதான் அவருடைய பழைய கதை. பழைய கதைகளை மாற்றி பேசுவது அதிமுகவிற்கு புதுசு கிடையாது. நம்ம வழக்கமா பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்கு இது புதுசு கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்ப மேடம் பேசும்போது சொன்னாங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு. நீங்க சொல்லிட்டீங்க, அந்த நம்பரை சொல்லிட்டீங்க. ஈவன் தென் மேடம் நான் போற இடத்துல எல்லாம் யாருமே வாங்கலன்னு சொல்றாங்க. பாவம், இவங்க எந்த ஸ்டேட்ல போய் கேட்கறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு விட்டு வெளியே போய் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே. அதே மாதிரி பொங்கல் வரிசை தொகை கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு விட்டு வெளியே போய் கேட்டாங்க போல. தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டாதான் அதோட உண்மை தெரியும். அதே நேரத்துல மேடம் பேசும்போது 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஒரு திட்டம் செயலுக்கு வருவது எப்படி என்பது முந்தைய ஆட்சிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை நாங்க சொல்லி செய்ய வேண்டியதில்லை. அதே நேரத்துல உரிமை தொகை மாதம் 1000 என்பது 10 ஆண்டு திட்டம். இது நமக்கு எல்லாருக்குமே பல தடவை சொல்லிட்டோம். 10 ஆண்டுகளுடைய திட்டத்துல ஒன்றுதான் அது. அதை 3 ஆண்டுகளிலே நிறைவேற்றிருக்க முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுதான் உண்மை. இதனால்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம பல மாநிலங்கள் இதை பின்பற்றுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ காங்கிரஸ் உடைய நம்ம இப்ப பார்த்த தேர்தல் அறிக்கைக்கு பல மாநிலங்கள் இதை உதவித்தொகையாக, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுக்கு உரிமை தொகை என்று பெயர் வச்சிருக்கிறோம். உரிமை தொகை தான் சொல்றாங்க. அப்போ எல்லா மாநிலத்துக்கும் முன்னும் நான் 1000 ரூபாய் தருவேன் சொல்லி முதல்வரை இல்லாமல் இருக்க வேண்டாம். அவங்க புகழாமல் இருந்தால் கொண்டு போறாங்க. எல்லாத்துக்குமே ஏன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க தெரியும். ஒரே நிமிஷம், உங்க ஆடியோ சரியா வரல, நாங்க திரும்ப கனெக்ட் பண்றோம். இல்ல எல்லாத்துக்கும் ஏன் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்டிக்கர் ஒட்டறது அவங்க எதுமே செய்யலன்னு சொன்னீங்க. இப்ப செஞ்சத அதுக்கு நாங்க காரணம். இப்போ சிஎஸ்ஆர், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், அக்ஷய பாத்திரா, காலை உணவு திட்டம், இப்படி எல்லாத்துக்கும் யார் சார் ஸ்டிக்கர் ஓட்டினது? அவங்க தான் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டி. அக்ஷய பாத்திரா நாங்க கொண்டு வந்தது, நீங்க காலை உணவு திட்டமா அதை மாத்திக்கிட்டீங்க. சிஎஸ்ஆர் நாங்க கொண்டு வந்தது, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். என்ன சார் காலை உணவு திட்டம் உங்களுக்கு தெரியாதா சார்? 5 கோடிக்கு நாங்க கிச்சன் கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியாது? அது கவர்னரோட இதெல்லாம் மூலமா கொண்டு வந்தது. மேடம், அது முதல் விதை யார் போட்டது? 17,000 பேருக்கு கார்ப்பரேஷன்ல முதல் விதை யார் போட்டது? முதல்ல ஆரம்பிச்சோமா இல்லையா சார்? நான் கேக்குறேன், ஆரம்பிச்சோம் சார். அது ஒரு என்ஜிஓ பண்ணது. இது அரசு நீங்க என்ன பண்ண காலை சிற்றுண்டி திட்டம் போடுங்க. ஏன்னா புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததுனால நம்ம அவங்க கொண்டு வந்த காலை உணவு சிற்றுண்டி திட்டத்தை நம்ம போட்டுக்கலான்னு. அதே மாதிரி உரிமை தொகை நாங்க 1500 ரூபாய் கொடுக்கணும். ஏற்கனவே தேர்தல் நாங்க 1500 ரூபாய் கொடுத்துருப்போம். ஆனா இவங்கள மாதிரி 1,16,00,000 பேர் கொடுத்துருக்க மாட்டோம். 2,19,00,000 பேருக்கு நாங்க கொடுத்துருப்போம். இவங்கள மாதிரி நாங்க ஏமாத்திருக்க மாட்டோம். இன்னும் பல திட்டங்கள் தொடர்ந்து இருக்கும். டீடைலா பேசுவோம். நம்ம இன்னும் நம்ம தொடர்புகள்லாம் நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட போறதுக்காக திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட இந்த மகளிர் உரிமை தொகை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா அங்க காங்கிரஸ் வெற்றி பெறலையே. மகளிர் உரிமை தொகை எல்லா மாநிலத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்திடும் சொல்ல முடியாதுல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.